எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். எதிர்வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசி தீர்மானங்களுக்கு வந்திருக்கிறோம். திருகோணமலை மாவட்டமும் அம்பாறை மாவட்டமும் தமிழ் பிரதிநிதிகள் வரக்கூடிய ஒரு இடம். பிரிந்து நின்று பல பேர் கேட்கின்ற பட்சத்தில் அந்த இடங்களை நாங்கள் இழந்து விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது. கடந்த முறை அம்பாறை மாவட்டத்தில் அந்த இடத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம். திருகோணமலை மாவட்டத்தில் மிக சொற்ப வாக்குகளால் தான் நாங்கள் திரு சம்பந்தன் அவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடிந்திருக்கின்றது. அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களில் தமிழ் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் எவ்வளவுதான் எங்களுக்கிடையில் முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் அந்த பிரதேச மக்களினுடைய தமிழ் பிரதிநிதித்துவங்களை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் வழிமுறைகளை நாங்கள் தமிழரசு கட்சிக்கு கூறியிருந்தோம். நாங்கள் பேசிய பொழுது நாங்கள் இரு தரப்பும் இணைந்து போது ஒரு பட்டியலை தயார் செய்ய முடியும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய 5 தேர்தல் மாவட்டங்களும் தாங்கள் தனித்து போட்டியிடப் போவதாக கூறியிருக்கின்றார்கள். திருகோணமலை அம்பாறை மாவட்ட பிரதிநிதித்துவங்கள் இல்லாமல் போவதற்கான பல சாத்தியக்கூறுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தமிழ் மக்களினுடைய நலன்களில் அக்கறை இருக்குமாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதித்துவங்கள் இந்த மிக மிக பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசங்களில் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக ஏனையோருடன் ஒத்துழைத்து அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவங்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். தமிழ் மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம், எழுதுகிறோம், செய்கின்றோம் என்று சொல்வது அனைத்தும் பொய்யாகிவிடும். ஏனையோரையும் தனித்து போட்டியிட நீங்கள் தள்ளுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக அது பாதுகாக்கப்பட மாட்டாது. அதனை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் இங்கு பேசிய பொழுது ஏற்கனவே பேசப்பட்ட விடயம், ஏற்கனவே நாங்கள் கூறிய அந்த சைனாதராஜா சத்தியலிங்கம் போன்றவர்கள் ஏற்றுக்கொண்ட விடயம். ஆனால் இப்பொழுது அவர்கள் தங்களுக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் மீளவும் அவர்களுக்கு சொல்லக்கூடியது, இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பிரதித்துவம் காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இருதரப்பும் இணைந்து இந்த வேட்புமனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதன் மூலம்தான் அது பாதுகாக்கப்படலாம். ஒரு கோரிக்கை, மிக பணிவான கோரிக்கை, தமிழ் மக்களினுடைய நலன்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்து வருகிற 7ஆம் தேதி இரவுக்கு முன்பாக இது தொடர்பான அவர்களது திட்டவட்டமான பதிலை எங்களுக்கு கூற வேண்டும். கூட்டாக வராமல் இருக்கிற பட்சத்தில் அதற்கான முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் வரக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஏற்கக்கூடிய இழப்புகள் அனைத்துக்கும் அவர்களே பொறுப்பு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது.